ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம பாகற்காய் 65 ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸோ பாகற்காய் கசக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதை சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்போ அவங்க விரும்பி சாப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி 65 பண்ணும்போது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பிட்டர் டேஸ்ட் கம்மியாகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காயை விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமனை அதில் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமனை எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பிட்டர் டேஸ்ட் மேக்ஸிமம் மினிமைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா எல்லா பீசஸ்லையும் ஆட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் இல்லாதவங்க புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் இருக்கிறவங்க இந்த லெமனே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 65 மசாலாஸ். ஸோ இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகு, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா கறி மசால் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு ஆட் பண்ணிக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நம்ம மசாலா சேர்க்குறதுக்கு பதிலாக சிக்கன் 65 மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஃபுட் கலர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ரெட், ஆரஞ்சு அந்த மாதிரி. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அது ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீஸாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். லைக் வடை போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம பாகற்காய் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அது அந்த எண்ணெயில் ரொம்ப முருகலாக ஆயிரும், கரிஞ்சு போயிடும். பட் தயிர் ஆட் பண்ணுறதுனால அந்த பாகற்காயோட ஷேப், சைஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அண்ட் அதோட க்ரன்ச்சினஸ் ரீட்டைன் ஆகும். கசக்கிற டேஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இதை ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். எவ்ரி 1 மினிட் அப்போது நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது பாகற்காய் குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், தயிர் ஆட் பண்ணதுனால அதோட ஷேப் அப்படியே தான் இருக்குது. கருகலை சீக்கிரமாக. நான் 5 மினிட்ஸ் ஆயிலில் போட்டிருந்தேன். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே யம்மியாக குக் ஆகிருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். தயிர் ஆட் பண்ணதுனால அதோட ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகியிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல்.